எல்லா செர்மன்லையும் எல்லா செய்தியிலையும் ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா நீங்க ஆவியானவர்கிட்ட வந்துட்டு போகும்போது அவர் நிச்சயம் உங்களை வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார். ஆவியானவர் கண்டிப்பா பேசுவார். ஆனா நீங்க அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும் மினிமம். நான் சொல்றேன், அது 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷமா, ஏன் அந்த ஒரு செர்மன் முழுக்க உங்களுக்கே கூட இருக்கலாம். உங்களுக்கு கூட மொத்தமா ஆண்டவர் பேசலாம். ஆனா நீங்க வரும்போதே என்னவா வரணும்? நான் இன்னைக்கு எனக்கு உரியதை வாங்க போகிறேன், எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை கேட்டு அதை உங்க லைஃப்ல அபியாசப்படுத்தணும். பயபக்தி உள்ளவன் ஆகி. பல நேரத்துல இந்த பயபக்தி உங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. நீங்க அதை அசால்ட்டா எடுக்கிறீங்க, அசட்ட பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நம்ம காலத்தை மாதிரி பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலா இல்ல, அந்த காலத்துல இருந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, சொல்றீங்க தானே? நிறைய பேருக்கு அப்படி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குல்ல. அது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்க தான், நான் தான். நமக்குள்ளே பயபக்தி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும். எப்படி சொல்றீங்க? உங்க மூலமா என் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது மட்டும். அவருக்கு வேற கான்செப்டே இல்ல. இன்ஜினியரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, டாக்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, IAS ஆபீசரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, பாஸ்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, இவாஞ்சலிஸ்டை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல. அவர் கான்செப்ட் பயபக்தி உள்ளவனை பெற்றெடுப்பது மட்டும். அப்போ பயபக்தி உள்ளவனை பெற்றெடுக்கணும்னா நாம யாரா இருக்கணும்? பயபக்தி உள்ளவனா இருக்கணும். இப்போ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவ சாயலாக, ஆதாம் சாயலாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். இப்ப ஆதாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அம்மா அந்த வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டது. யாரு? ஸ்திரீயானவள். இவங்க ஒருத்தர் மீறினவன், ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்குது? 130 வயதான போது தன் சாயலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் படைக்கும் போது தேவசாயலாய் படைத்தார், அவன் கீழ்ப்படியாமைக்குள் போயிட்டான், மீறிட்டான். இப்ப பிறந்தது யார் சாயல்? தன் சாயல், இவன் சாயல். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் பிறந்து உங்களையும் என்னையும் திருப்பி தேவ சாயலாய் மாத்துகிறார். உங்களை என்னையும் அழைச்சது எதுக்காகனா, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மனுஷ சாயல், அப்பா அம்மா சாயல், எல்லா சாயலும் இருக்கு. அப்போ நீங்கள் நானும் படைக்கப்பட்டதே அவர் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் படைத்ததே பயபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி.